ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட வேதிக் மேக்ஸ் பார்த்தோம்ல, ஒரு 6 வீடியோ பார்த்துருக்கோமா? அதை ரிவைஸ் பண்றதுக்கான செஷன், ஓகேவா? இது போக நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்னா, எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா எல்சிஎம் ஆஃப் 3 நம்பர் சொல்லி கொடுக்காம விட்டேன்ல. 3 நம்பர் இருந்தா அதோட எல்சிஎம் எப்படி எடுக்கிறது, அதையும் இப்ப பார்க்க போறோம். அது போக என்னென்ன பார்க்க போறோம்னா, மிச்சம் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான் பண்ண போறோம். இன்னொன்னு ஏதோ நினைச்சிருந்தேன், மறந்துட்டேன் அதுக்குள்ள. சரி, அப்படியே போற ஃப்ளோல வந்துடும். அதை அப்ப பார்த்துக்கலாம். ஓகே ஓகே என்னென்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் ரிவிஷன். என்னென்ன வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம்? மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்கு. மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்கு எத்தனை பார்த்தோம்? 3 ட்ரிக்கு பார்த்தோமா? அப்படியே லைட்டா ரிவைஸ் பண்ணிட்டு நாளைக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ள போனோம்னா சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னது? பட்டர்ஃப்ளை மெத்தட். இன்னொன்னு மிஸ் பண்ணது என்னன்னா, 3 நம்பருக்கு பட்டர்ஃப்ளை மெத்தட் எப்படி யூஸ் பண்றது, அதை சொல்லி தரணும்னு சொல்லி இருந்தேன். லாஸ்ட் கிளாஸா இன்னைக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை மெத்தட். நார்மலா 2 நம்பரை எப்படி, எல்லாத்துலயும் ஒரு எக்ஸாம்பிள் தான் போட போறேன். மேக்ஸிமம் 2 எக்ஸாம்பிள், அதுக்கு மேல பண்ண போறது இல்லை. ஏன்னா 6 கிளாஸை நம்ம ஒரே கிளாஸ்ல ரிவைஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்துலயும் ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே லைட்டா மண்டேல வந்துட்டு போயிடும். நாளைக்கு கிளாஸ்ல செமையா பண்ணலாம். ஓகேவா? சரி, ஒரு 2 நம்பர் இருக்கு. 26 into 38. இந்த ரெண்டையும் எப்படி பட்டர்ஃப்ளை மெத்தட்ல பண்ணுவோம்? ப்ராப்பரா புரியலனா ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பார்த்துடணும். சரியா? இல்ல புரியும், எனக்கு லைட்டா ரிவைஸ் பண்ணதான் வேணும்னா இந்த வீடியோல பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 6 into 8. 8 பேலன்ஸ் 4. 48 ஆன 6 into 8 பிளஸ் ரெண்டே என்ன பண்ணுவோம்? கிராஸா மல்டிப்ளை பண்ணுவோம். 6 3s are 18 பிளஸ் 2 8s are 16. 2 8s are 16. ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 18 plus 16 34. 34. 34 plus 4 38. 8 பேலன்ஸ் 3. 3 plus 2 plus 2 into 3 6. 3 plus 6 which is another 9. 988 இதோட ஆன்சர். ஓகேவா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 6 8s are 48. 8 பேலன்ஸ் 4. அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 6 3s are 18. 2 8s are 16. ஆட் பண்ணோம்னா 34. 34 plus 4 38. 8 போட்டு பேலன்ஸ் 3 போட்டோம். 2 3s are 6. 6 plus 3 9. ஓகேவா? கிளியரா? சரி, இப்போ அப்படியே நம்ம அந்த 3 நம்பருக்கு எப்படி பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்றதுன்னு பாத்துக்கோமா? ஃபர்ஸ்ட் 2 நம்பரோட பட்டர்ஃப்ளை மெத்தடுக்கு நம்ம ஒரு டயக்ராம் ஆகும். ஞாபகம் இருக்கா? இப்படி ஒரு பிராக்கெட், இப்படி ஒரு கிராஸ், இப்படி ஒரு பிராக்கெட். இது 2 நம்பருக்கான டயக்ராம். 3 நம்பருக்கான டயக்ராம் என்னன்னா, இப்படி ஒரு பிராக்கெட், இப்படி ஒரு கிராஸ், அடுத்து இப்படி ஒரு கிராஸ், ஆனா அதுல நடுவுல ஒரு கிராஸ் வரும். அடுத்து மறுபடியும் அந்த சைடு இருக்கிறதே அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி விழுகும். ஓகேவா? ஓகேவா? இதுதான் இதுதான் இதை எப்படா பண்ணுவ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருங்க சொல்றேன். பாயிண்டர் வந்ததுல இருந்து எனக்கு எழுத வர மாட்டேங்குது. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பாயிண்டர் இருந்தது பரவாயில்ல. எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு 3 நம்பர் எடுத்துக்கோமா? ரொம்ப பெருசா எடுக்க வேணாம், மண்டை பிச்சிரும். 523 into 462. ஓகேவா? ரிவர்ஸ்ல இருந்தா எப்பவும் இந்த சைடு இருந்தா இந்த சைடு பண்ணும். அங்க அப்படிதானே பண்ணுவோம் நம்ம 2 டிஜிட்க்கு பண்றப்ப. இந்த சைடு ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். இருங்க மக்களே, பாயிண்டர் என்ன வச்சு செய்யுது. இந்த சைடுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், அடுத்து இந்த சைடு. ஃபர்ஸ்ட் இதை பண்ணுவோம், அடுத்து இதை பண்ணுவோம், அடுத்து இதை பண்ணுவோம். அதே தான் இங்க பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இது, அடுத்து இது, அடுத்து இது, அடுத்து இது, கடைசியா இது. ஓகேவா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? இந்த பிராக்கெட் மாடல். 3 2s are 6. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? கிராஸ் போட்டிருக்காங்களா? அப்ப எந்த 2 கிராஸ் பண்ணுனா இந்த 2ஐயும், அடுத்த 2. ஓகேவா? 3 6 are 18 plus 2 2s are 4. ஸோ ஆட் பண்ணா 22. பேலன்ஸ் 2. பேலன்ஸ் 2வா? அந்த 2வை இங்க எழுதிக்கும். 2 பிளஸ். அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? 3 கோடு வர மாதிரி இருக்கா? அது ஒண்ணும் இல்லைங்க. இங்க 3ஐயும் இந்த 4ஐயும் ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ், அடுத்து இந்த 5ஐயும் இந்த 2ஐயும் அடுத்த கிராஸ், அடுத்து இந்த 6ஐயும் 2ஐயும் இந்த கிராஸ். ஓகேவா?
ஃபர்ஸ்ட் 3 4s are 12 பிளஸ் 5 2s are 10 பிளஸ் 6 2s are 12 ஆட் பண்ண என்ன வரும் 24 பிளஸ் 10 34 36 6 பேலன்ஸ் என்னது 3 3 பிளஸ் என்ன பண்ணுவோம் அடுத்து இந்த இது 2 கிராஸா அப்போ இந்த ரெண்டையும் மிடில் இந்த லாஸ்ட்ல இருக்க ரெண்டு 5 6 ஆர் 4 2s are 5 6 are 30 4 2s are 8 38 plus 3 41 1 balance 4 plus அடுத்து இந்த bracket 5 4s are 20 இவ்வளவு கஷ்டப்பட வேணாம் நமக்கு இவ்வளவு பெருசாலாம் மல்டிபிளிகேஷன் கேட்க மாட்டோம் அப்படி கேட்டாலும் கண்டிப்பா எங்கேயாவது கிராஸ் பண்ற மாதிரி தான் வச்சிருப்பான் அதாவது எங்கேயாவது டிவைட் ஆகுற மாதிரி வச்சிருப்பான் ஸோ இவ்வளவு பெரிய மல்டிபிளிகேஷன் வந்தாலே நீங்க பேங்க் எக்ஸாம்ல யோசிச்சுக்கலாம் ஏதோ நம்ம தப்பா பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுக்கலாம் இல்லைன்னா எங்கேயோ டிவைட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குன்றதையும் யோசிச்சுக்கலாம் ஓகேவா எவனோ ஒருத்தன் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க 4 நம்பருக்கு மல்டிப்ளை மெத்தடு இன்னும் நான் பார்க்கல பார்த்துட்டு இதே மாதிரி என்னவா ஒரு 5 இது வரும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த 2 அடுத்து இந்த 2 அடுத்து 3 அடுத்து 4 இதுக்கு ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல நான் பார்த்துட்டு ஒருவேளை இருந்துச்சுன்னா 4 நம்பருக்கு பட்டர்ஃப்ளை இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் டயக்ராமு பார்த்துட்டு இருந்தா எடுத்துடலாம் அடுத்து செகண்ட் மல்டிபிளிகேஷன் ட்ரிக் என்ன பார்த்தோம் ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ் ஸ்பிளிட் பண்ண போறோம் மறுபடியும் மெர்ஜ் பண்ண போறோம் அவ்வளவுதான் ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ் என்னங்க பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 24 into 12 இருக்குன்னா இதை என்ன பண்ணுவோம்னா 24 into 10 plus 2ன்னு பிரிச்சுக்க போறோம் 10 plus 2ன்னு பிரிச்சுக்க போறோம் நான் இது பாயிண்டர் வேலை காட்டுது 24 into 10 என்னது ஃபர்ஸ்ட் 24 into 10 என்னது 240 plus 24 into 2 என்னது 48 ஸோ ஆக்சுவலா என்ன ஆன்சரு 288 இவ்வளவுதான் இதை மைண்ட்ல பண்ண போறோம் எப்படின்னா இந்த மைண்ட்லயே பிரிக்கணும் 24 into 10 240 பிளஸ் 24 into 2 48 288 இதை மைண்ட்ல பண்ணோம் அந்த நடுவுல இருக்க ஒரு ஸ்டெப்பை மைண்ட்ல பண்ண போறோம் ஓகேவா இதுதான் ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ் அடுத்த மெத்தட் என்ன பார்த்தோம் நேரம் 2-3 வாட்டி டெய்லி ஹோம்ஒர்க்கை பண்ணி இருந்தா யாகும் இருக்கும் அடுத்த மெத்தட் அப்படியே நீங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்க என்ன மெத்தடுங்க ஃபார்முலா மெத்தட் என்னது a square minus b square equal to a plus b into a minus b எந்த 2 ஈவன் நம்பரோ இல்ல 2 ஆட் நம்பரோ எடுத்தாலும் இந்த ஃபார்முலால செட் ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 55 into 75 எடுத்துக்குவோம் இது என்னது 65 minus 10 இது 65 plus 10 ஓகே அப்ப இந்த ரெண்டையும் தானே மல்டிப்ளை பண்றோம் இப்போ இது ஏ இது பி இது ஏ இது பி அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும் a square minus b square that is 65 square minus 10 square 65 square another 6 7s are 42 25 10 square another 100 அப்ப ஆன்சர் என்ன வரும் 4125 இந்த மாதிரி எந்த ரெண்டு எடுத்தாலும் எக்ஸாம்பிளுக்கு 16 into 18 எடுத்தோம்னாலும் வரும் 17 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் நீங்க இப்படி பிரிக்கிறது கஷ்டமா இருக்கும்னு நினைக்க வேணாம் மிடில் வேல்யூ என்னவோ அது இங்க அந்த மிடில் வேல்யூக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் இங்க அதான பார்த்தோம் கிளியரா புரியலைன்னா மறுபடியும் அந்த வீடியோ பாருங்க மறுபடியும் சொல்றேன் கிளியரா புரியலைன்னா அந்த வீடியோ நீங்க பார்த்தாகணும்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்த்தோம் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக் பார்த்தோமா ட்ரிக் பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் 1ல இருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் பார்க்கணுமா வேமா எழுதுவோமா 1 to 25 ஸ்கொயர் நம்ம 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் 36 7 ஸ்கொயர் இது நம்ம 7 ஸ்கொயர் 49
8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121, 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 196, 15 square 225, 16 square 256, 17 square 289, 18 square 324, 19 square 361, 20 square 400, 21 square 441, 22 square 484, 23 square 529, 24 square 576, 25 square 625. முடிஞ்சா இதானே படிச்சு வச்சோம், இதானே படிச்சு வச்சோம். நான்லாம் காலேஜ் படிக்கிறப்ப பேங்க் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, 30 நிமிஷத்துல எக்ஸாம் முடிப்பேன். முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டோ கொடுக்காமலோ கொஸ்டின் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை சின்னதா மதிச்சு உட்காந்து இந்த மாதிரிலாம் எழுதுவேன். 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 அப்படிலாம் எழுதவே கூடாது. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா மண்டையில் நிற்கும். 1 ஸ்கொயரை மட்டும் வாயில சொல்லிட்டு 1, 4, 9, 16, 25, 36 விட்டுட்டோம் பாத்தீங்களா, அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த மாதிரி வரிசையா எழுதுவேன். எது வரைக்கும் எழுதுவேன், 70 ஸ்கொயர் 80 ஸ்கொயர் வரைக்கும். அந்த 25க்கு அப்புறம் ட்ரிக்ஸ் இருக்கும்ல, 25 to 30 நம்மளுக்கு நார்மலாவே மண்டேல நின்றோம். 30 to 40 ட்ரிக் வச்சு போடணும். 40 to 60 நான் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன், அதை வச்சு வரிசையா எழுதிடுவேன். இந்த மாதிரி எழுதி பழகணும்னா நம்மளுக்கு என்னானாலும் மண்டேல நின்றோம். போர் அடிச்சாலும் இதெல்லாம் பண்ணி பார்ப்பேன் நான் வாட்டுக்கா. அந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம். கியூப் எழுதுவோமா, 1, 8, 27, 64, 125, 216, 343, 512, 729, 1000. இதுக்கப்புறம் 2 கியூப் தெரிஞ்சு வச்சுட்டா நல்லது. 1331, 1728. ஓகேவா, இதெல்லாம் கியூப் வேல்யூ, இதெல்லாம் ஸ்கொயர் வேல்யூ. ஓகே, இதை வச்சு ஸ்கொயர் ட்ரிக் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தனா என்ன பார்த்தோம், 26ல இருந்து 125க்குள்ள ஸ்கொயர் நம்பர் கேட்டாங்கன்னா டிரா பண்ணணுமா, இருங்க பாயிண்டர் எடுத்துக்கிறேன். இது ப்ளூ கலர்லயே இருக்கட்டும், அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். 26ல இருந்து 125க்குள்ள ஸ்கொயர் நம்பர் கேட்டாங்கன்னா அதை 2 டைப்பா பண்ணலாம். ஒன்னு 26 to 75, இன்னொன்னு 76 to 125. இதோட பேஸ் 25யும் 50யும் வச்சுக்கணும், இதோட பேஸ் 100ன்னு வச்சுக்கணும். 26 to 75 கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுன்னு பார்ப்போம். ஒரு செகண்ட். இப்போ 38 ஸ்கொயர் கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போமா, ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். யாகவும் இருந்தா அப்படியே எக்ஸாம்பிள் சொல்ல மண்டையில் நின்றோம். 38 ஸ்கொயர் வழக்கம் போல நம்ம ஃபேவரட் நம்பர் 1444. 38 ஸ்கொயர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. 25க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கணும். என்ன டிஃபரன்ஸ், 13, 13ன்னு எழுதிடணும். 50க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், 12 ஸ்கொயர் பண்ணி இங்க எழுதிடணும் 144. இந்த லாஸ்ட் டிஜிட், இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் இந்த லாஸ்ட் டிஜிட்டும் எப்பவும் ஒரே லைன்ல இருக்கிற மாதிரி எழுதிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்னு இல்ல, இங்க எழுதுற வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இது எப்பவுமே 3 டிஜிட்டா எழுதணும். அந்த 3 டிஜிட்ல மொதல் டிஜிட் இங்க வரணும். ஏன் 3 டிஜிட்டா எழுதணும்னு சொல்றேன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், பாருங்க உங்களுக்கு எப்படி. ஆன்சர் என்னது, 1444. ஓகே, இப்போ ஒரு 58 ஸ்கொயர்னு வச்சுக்குவோம். 25க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னது, 33. ஓகே, 50க்கும் இதுக்கும் 8 ஸ்கொயர் என்னது, 64. அப்ப 3 டிஜிட்டா எழுதுறப்ப 064, 3364. ஓகேவா. சரி, அப்படியே 75 to 125க்கான ட்ரிக்குக்கான எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா. 76 to 125 ஏதாவது ஒரு நம்பர் வழக்கம் போல நம்ம 88 ஸ்கொயர் 7744 பார்ப்போம். 100க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 12. அப்ப இங்க இருந்து 12 கழிச்சுக்கணுமா, 12 குறைச்சோம்னா 76. 12 ஸ்கொயர் என்னது, 144, 7744. இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா.
109 ஸ்கொயரு. 100க்கு இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 9. அப்போ 9 ஆட் பண்ணும். 100க்கு முன்னாடி இருந்தா சப்ராக்ஷன், 100க்கு அப்புறம் இருந்தா ஆடு. 9 ஸ்கொயர் என்னது? 081. ஸோ 11881. அவ்வளோதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். இதுதான் பார்த்தோமா? வேற எதுவும் இந்த வீடியோல பார்த்தோமா அப்படின்னா இந்த பிடிஎஃப் அதுக்கு தான் இருக்கு. வேற என்ன பார்த்தோம்? லாஸ்ட் டிஜிட்டே ஃபர்ஸ்ட் டிஜிட்டே ஒன்னா பொண்ணுன்னு பார்த்தோம். இன்னொரு ட்ரிக் பார்த்தோம்ல, 5ல முடிகிற நம்பரோட ஸ்கொயர் வேல்யூஸ். அப்புறம் 41 to 60 பார்த்தோம். 91 to 110 பார்த்தோமா? ஓகே. 5ல முடிகிற நம்பரோட ஸ்கொயர் வேல்யூஸ் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஸ்க்ரோல் பண்ணி ஏதோ பண்ண சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல. ஜூம் அண்ட் ஜூம் அவுட் ஆகுது. சரி சரி, அது அப்புறம் நான் கத்துக்கிறேன். ஓகே. 5ல முடிகிற நம்பரோட ஸ்கொயர் வேல்யூஸ். இப்போ 55 ஸ்கொயர்னு வந்துருச்சுன்னா இந்த நம்பரையும் அடுத்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். 5 into 6. அப்போ அது என்ன? 30. 5 ஸ்கொயர்ல எப்பவுமே கடைசி 25. 95 ஸ்கொயர் வந்துச்சுன்னா 9ஐயும் அடுத்த நம்பர் 10. 9 10s are 90, அடுத்து 25. அவ்வளவுதான். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, 5ல முடிகிற நம்பரோட ஸ்கொயர் பார்த்துட்டோம். அடுத்து 41 to 60க்கு ஒரு ட்ரிக் பார்த்தோமா? ஒரே ஒரு ட்ரிக் பார்த்தோமா 41 to 60க்கு? இப்போ 42 ஸ்கொயர் கேட்குறாங்கன்னா இது 50ல இருந்து எவ்வளோ கம்மின்னு பார்க்கணும். 50 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் 2500. 50ல இருந்து எவ்வளோ கம்மி? 8 கம்மி. அப்போ இதுல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணிடணும். 8 சப்ராக்ட் பண்ணா 17. அந்த 8ஓட ஸ்கொயர் 64. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 54 ஸ்கொயர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோம். 50ல இருந்து எவ்வளோ கூட? 4 கூட. அப்போ 29. 25 + 4 29. 4 ஸ்கொயர் 16. ஓகேவா? ஓகேவா? இதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 90 to 110. 90 ஸ்கொயர்ல இருந்து 110 ஸ்கொயர் வரைக்குமான ட்ரிக் பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? இப்போ 92 ஸ்கொயர் கேட்குறாங்க. 92 ஸ்கொயர் கேட்குறாங்க அப்படின்னா 100 விட எவ்வளோ கம்மி? 8 கம்மி. அப்போ இதுல இருந்து என்ன பண்ணும்? 8 சப்ராக்ட் பண்ணிக்கணும். 8 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 84. அப்படியே 8 ஸ்கொயர் என்னவோ அதை எழுதிடுவோம். சாரி, 8 ஸ்கொயர் 64. 16ன்னு எழுதுறேன் பாருங்க. அதே மாதிரி 108 ஸ்கொயர் கேட்குறாங்கன்னா இது வந்து 100 விட 8 கூட. அப்ப 8 ஆட் பண்ணிக்கணும். 116. 8 ஸ்கொயர் என்னது? மறுபடியும் அதே 8 வந்திருக்கும். 64. ஓகே ஓகே. வேற என்ன ட்ரிக் பார்த்தோம் இதுல? வேற என்ன ட்ரிக் பார்த்தோம்? 5ல முடிகிறது ஸ்கொயர் வேல்யூஸ் 51 to 60. அவ்வளவுதான், ஹோம்ஒர்க்கு போயிட்டோம். அடுத்து பர்சன்டேஜ் வேல்யூ. அடுத்த வீடியோவா பர்சன்டேஜ் வேல்யூ? ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் எடுக்கலையா நம்ம? சரி, பர்சன்டேஜ் வேல்யூ போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் முடிச்சுட்டே போயிடுவோம். ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் எந்தெந்த நம்பர்லாம் அதுல முடியும்ன்றத பார்க்கணும். இப்போ 1 ஸ்கொயர்ல லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 1. 9 ஸ்கொயர்லயும் லாஸ்ட் டிஜிட் 1. 2 ஸ்கொயர்லயும் லாஸ்ட் டிஜிட் 4. 8 ஸ்கொயர்லயும் லாஸ்ட் டிஜிட் 4. 3 ஸ்கொயர்லயும் லாஸ்ட் டிஜிட் 9. 7 ஸ்கொயர்லயும் லாஸ்ட் டிஜிட் 9. 4 ஸ்கொயர்லயும் லாஸ்ட் டிஜிட் 6. 6 ஸ்கொயர்லயும் லாஸ்ட் டிஜிட் 6. 5 ஸ்கொயர்ல எப்பவுமே லாஸ்ட் டிஜிட் 0. 0 ஸ்கொயர்ல லாஸ்ட் டிஜிட் 0. அப்ப ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா இப்ப இங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுப்போம். 25னா லாஸ்ட் டிஜிட் 5 இருக்கு. ஸோ 5. 20 வந்து எந்த 2 கன்சிக்யூட்டிவ் நம்பரோட மல்டிபிள்னு பார்த்து போட்டுருவோம். இப்போ இந்த நம்பர் எடுப்போம். இதே எக்ஸாம்பிள் மறுபடியும் போட்டு பார்ப்போமா? லாஸ்ட் டிஜிட் 9 இருக்கா? அப்ப எய்தர் என்னவா இருக்கும்? 3 இருக்கும், இல்ல 7 இருக்கும் லாஸ்ட் டிஜிட். ஓகேவா? இப்போ இந்த முன்னாடி அந்த 2 டிஜிட்டை விட்டுறணும். 2 டிஜிட்டை விட்டோம்னா மிச்சம் 44 இருக்கா? 44 வந்து எந்த 2 ஸ்கொயர் நம்பருக்கு நடுவுல வருதுன்னு பாக்குறோம். எய்தர் 36 இல்ல 49. அப்ப 6 ஸ்கொயருக்கும் 7 ஸ்கொயருக்கும் நடுவுல. அப்ப 60ஸோட வேல்யூஸ்ல தான் ஏதோ ஒண்ணு. 66 67 டவுட் வரப்ப 65 ஸ்கொயர் என்னன்னு பாக்குறோம். 6 7s are 42 25. இதை விட பெரிய வேல்யூவா சின்ன வேல்யூவா? பெரிய வேல்யூவா தான் இருக்கு 4489. அப்ப 65 ஸ்கொயரை விட பெரிய வேல்யூ தான் ஆன்சர். 67 தான் ஆன்சர். ஓகேவா? யாகம் இருக்கா? இதே மாதிரி கியூப் ரூட்டுக்கு என்ன பண்ணோம்? கியூப் ரூட்டுக்கு இன்னும் ஈஸியா இருந்துச்சு. என்ன பண்ணோம்? லாஸ்ட் டிஜிட் எல்லாத்துக்கும் சேமா இருக்கும். லாஸ்ட் டிஜிட் சேமா இருக்குமா? 1க்கு சேமா இருக்கும். மீன்ஸ் ஒரு இதுக்கு ஒரு இதுதான் இருக்கும். ஸோ ஈஸியா லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிச்சிடலாம். 1 கியூபுக்கு லாஸ்ட் டிஜிட் 1, 2 கியூபுக்கு லாஸ்ட் டிஜிட் 8,
3 கியூபுக்கு 7, 4 கியூபுக்கு 4, 5 கியூபுக்கு 5, 6 கியூபுக்கு 6, 7 கியூபுக்கு 3, 8 கியூபுக்கு 2, 9 கியூபுக்கு 9, 0 கியூபுக்கு 0. ஓகே, அப்போ அடுத்து இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? கியூப் ரூட் எப்படி எடுத்தோன்னு. ரொம்ப ஃபாஸ்டா போறேன்னு எனக்கே தெரியும். இது ரிவிஷன் வீடியோ, அதனாலதான் ஃபாஸ்டா போகுது. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்ன பண்ணும், ப்ராப்பரா போட்டிருப்போம் இதுக்கு நான் வீடியோ, அந்த வீடியோவை பார்க்கணும். சரியா? 7 இருக்கு. 7 லாஸ்ட் டிஜிட்டா வந்துச்சுன்னா அதோட டிஜிட் என்ன? 3. 3 நம்பரை விட்டு மிச்சம் 2 பாக்குறோம். 3 நம்பரை விட்டு மிச்சம் இருக்கிறத பாக்கணும். மிச்சம் இருக்கிறது எந்த 2 கியூப் வேல்யூக்கு நடுவுல? 3 கியூபுக்கும் 4 கியூபுக்கும் நடுவுல. அப்ப 33 ஆன்சர். அவ்வளவுதான். கியூப் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் என்ன வீடியோ? இந்த வீடியோல வேற எதுவும் பார்த்தோமா? இல்ல, எம்டி பேப்பர்ஸ். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் வேல்யூஸ். நிறைய பர்சன்டேஜ் வேல்யூஸ் படிக்க சொல்லியிருப்பேன். முதலில் பர்சன்டேஜ்னா என்னன்னு பார்த்திருப்போமா? நம்ம டோட்டலுக்கு எவ்வளவு எடுத்திருக்கோமோ அது 100க்கு எவ்வளோன்னு பாக்குறதா பர்சன்டேஜ். 100க்கு எவ்வளோ அதுதான் பர்சன்டேஜ். ஓகேவா? 1/1 100%, 1/2 50, 1/3 33.33, 1/4 25, 1/5 20, 1/6 16.66, 1/7 14.28, 1/8 12.5, 1/9 11.11, 1/10 10%, 1/11 9.09%, 1/12 8.33, 1/13 7.69, 1/14 7.14, 1/15 6.66, 1/16 6.25, 1/17 5.88, 1/18 5.55, 1/19 5.26, 1/20 20%. வேற என்னெல்லாம் பார்த்தோம்? முக்கியமானது 2/3 பார்த்திருக்கோம், 3/4 பார்த்திருக்கோம். அப்படியே பார்க்கணும், நான் சொல்ல நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கணும். 2/5, 3/5, 4/5, 6/5 இதை ஸ்பிளிட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நீங்க 5/6 பண்ணி பார்த்திருக்கோம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, கிளியரா இருக்கும் நம்புறேன். இந்த 1/8லாம் நிறைய தேவைப்படும். 1/9, 1/11 கண்டிப்பா நிறைய தேவைப்படும். அடுத்து இந்த பர்சன்டேஜ் வச்சு வேல்யூஸ் கேட்டாங்க, தெரியாத பர்சன்டேஜ் வச்சு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஒன்னு அதை ஃபிராக்ஷனா எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்றது, இன்னொன்னு டைரக்டா அதை நமக்கு தெரிஞ்ச பர்சன்டேஜ்ல பிரிச்சு பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் என்னன்னு பார்த்தோமா? 5 1/2னா அதை எப்படி எழுதலாம்? ஆக்சுவல் வேல்யூ என்னது? 5 + 1/2. ஸ்கூல் டீச்சர் இதெல்லாம் ஏன் கேட்கலன்னு கேட்டா எங்க வீட்டுல ஒரு டீச்சர் இருக்கு, என்ன திட்டுது. 5 1/2னா எப்படி எழுதலாம்? 5 + 1/2. 6th பையனுக்கு இதை சொன்னா புரியாதான். நியாயம்டா இதெல்லாம். சரி விடுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அதை மல்டிப்ளை பண்றப்ப ப்ராப்பரா ஃபிராக்ஷனா மாத்திட்டுலாம் பண்ணணும். ஆனா ஆட் பண்றப்ப எப்படி பண்ணிக்கலாம்? தனியா வெளியே இருக்கிறத ஸ்பிளிட் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க 5 1/2 + 3 1/4. அவ்வளவுதான். அடுத்த கிளாஸ்ல ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் நம்ம அதை பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்து டிவிசிபிலிட்டி ரூலு, சைக்ளிசிட்டி ரூலு. எதெல்லாம் எதுல டிவைஸ் ஆகும்? 2 ஈவன் நம்பரா இருந்தா அது கண்டிப்பா 2ஆல டிவைட் ஆகும். சம் ஆஃப் த டிஜிட் 3ல டிவைட் ஆகுதுன்னா அந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். லாஸ்ட் டிஜிட்னு போட்டிருக்கேனா? லாஸ்ட் டிஜிட்னு போட்டிருக்கேன் பாருங்க. எழுதுறப்ப நான் சொல்லிட்டே எழுதியிருப்பேன். இதுல லாஸ்ட் டிஜிட்னு போட்டிருக்கேன். லாஸ்ட் 2 டிஜிட் 4 டேபிள்ல இருந்துச்சுன்னா 4ஆல டிவைட் ஆகும். 5 லாஸ்ட் டிஜிட் 5ல 0வா இருந்தா 5 டேபிள்ல வரும். 2ஓட கண்டிஷன், அதாவது ஈவன் நம்பராகவும் இருந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 3ல டிவைட் ஆனா அது 6ஆல டிவைட் ஆகும் கண்டிப்பா. 7ஆல டிவைட் ஆகுறதுக்கு ரூல் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டேன், அது ஒரு மண்டவலி பிடிச்ச ரூலு. லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல டிவைட் ஆனா அது 8ஆல டிவைட் ஆகணும் நம்பர். சம் ஆஃப் த டிஜிட் 9ல டிவைட் ஆனா 9ஆல டிவைட் பண்றது. ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை சம் பண்ணி 2 ஆல்டர்னேட்டிவ்க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா, அதாவது ஆட் நம்பர்ஸ் ஆட் பொசிஷன்ல இருக்கிறதெல்லாம் சம் பண்ணும், ஈவன் பொசிஷன்ல இருக்கிறதெல்லாம் சம் பண்ணும். இப்ப இதோட டிஃபரன்ஸ் 0ஆவோ 11ஆவோ இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? 11ஓட டிவிஷனா தான் இருக்கும். அடுத்து சைக்ளிசிட்டி ரூல் பார்த்தோம். எனிதிங் பவர் 0 1, 1 பவர் எனிதிங் 1, எனிதிங் பவர் 1 எனிதிங் தான். ஓகே. லாஸ்ட் டிஜிட் ஆஃப் சம்திங் இந்த மாதிரி கேட்டுருவாங்க, பவர் கொடுத்து 5 12 பவர் 3 68 கேட்டிருக்காங்களா? அப்போ வந்து இந்த சைக்ளிசிட்டி ரூல்ஸ் ஒர்க் ஆகும். 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4. அதேதான் 2 பவர் 5, 6, 7, 8க்கும் வருது. அப்போ 4ஆல மல்டிபிள்ஸ் ஆகுறப்ப அது போக மிச்ச ரிமைண்டர் என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வரும்ன்றாங்க. ஓகேவா? ரிமைண்டர் 0 வந்தாலும் 2 பவர் 4னாலும் சேம் தான். ஓகேவா? ஓகே. இதே மாதிரி 3க்கு 4க்கு பவர் ஆட் வந்துச்சுன்னா 4, ஈவன் வந்தா 6.
5 பவர் எனிதிங் 5, 6 பவர் எனிதிங் 6, 7க்கு 8க்கு 4 வருதா? ஆமா. 9 பவர் 1 ஆட் நம்பர்னா அது 9, 9 பவர் ஈவன் நம்பர்னா அது 1. அடுத்து பவர்ல இருக்கிறத ஆட் பண்றது சப்ராக்ட் பண்றது பார்த்துட்டோம். அடுத்து எல்சிஎம் HCF தான். ஓகே, எல்சிஎம் எங்க யூஸ் ஆகும் டைம் அண்ட் ஒர்க்ல? நாளை கழிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பாக்குறப்ப ஆமா நாளை கழிச்சு தான் உங்களுக்கும். தேர்ஸ்டே மார்னிங் ஒரு டைம் அண்ட் ஒர்க் மெயின்ஸ் டிஐ வரும். அதுல இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க எல்சிஎம். ஓகே, எல்சிஎம் டைம் அண்ட் ஒர்க்ல யூஸ் ஆகும். HCF அண்ட் எல்சிஎம் ரெண்டுமே மெயின்ஸ் டிஐ இல்லைன்னா மெயின்ஸ் குவாட்ராட்டிக்ல கேட்டுருவான். ஓகே, HCFனா என்ன அர்த்தம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா. ஃபேக்டர்னா என்னது? நம்பர் டிவிசிபிள் பைன்னு ஒரு பெரிய டெஃபினிஷன் சொன்னாங்க டீச்சர்லாம். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. அந்த நம்பரை எந்த நம்பர்லாம் கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணுதோ, அதாவது ஃபிராக்ஷனா போடுறப்ப 30 பை எந்த நம்பர் அந்த 30யை கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணுதோ அந்த நம்பர்லாம் அதோட ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரி ரெண்டு நம்பருக்கு சில காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதுல இருக்கிறதுலே எது ஹையஸ்டோ அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். உங்களுக்கு இன்னொன்னு சொல்லி தரணும்னு நினைச்சேன். அது என்னன்னா, இப்போ இருக்கிற மெயின்ஸ்ல செய்யறாங்க HCFக்கு பதிலா ஜிசிடின்னு கேட்கிறான். இதுவும் நம்ம ஸ்கூல்ல பார்த்திருப்போம். அதே தாங்க, ஹையஸ்டுக்கு பதிலா என்னது? கிரேட்டஸ்ட். காமனுக்கு காமனே தான் இருக்கு. ஃபேக்டருக்கு பதிலா டிவைசர். அங்க மல்டிபிள்ஸ் பாக்குறோம்ல எல்சிஎம்ல, அதே மாதிரி டினா டிவிசர். HCFனாலும் ஜிசிடினாலும் சேம் தான். இந்த வீடியோவை பார்க்காம HCF மட்டும் பார்த்துட்டு தப்பிச்சவனுக்கு இது சிக்கிடுவான். ஓகே, விடுங்க. நெக்ஸ்ட் போலாம். ஜிசிடின்னு கேட்டாலும் HDFன்னு கேட்டாலும் ஒண்ணுதான். அதெல்லாம் டிவைசர் ஆஃப் தட் நம்பர், அவ்வளவுதான். ஃபேக்டர்னாலும் டிவைசர்னாலும் ஒண்ணு. ஓகே, HCF நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டு நம்பருக்கு ரேஷியோ எடுப்போம், அந்த ரெண்டு நம்பரையும் அதால டிவைட் பண்ணுவோம். அதாவது இப்ப 30, 60 ரெண்டுக்கும் HCF கேட்டாங்கன்னா நேத்து தான் பார்த்திருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷா யாகம் இருக்குமா? 30, 60 இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கேட்டாங்கன்னா இந்த ரெண்டே ரேஷியோ எடுப்போம், 1:2. இந்த 30யை வச்சு 1ஆல டிவைட் பண்றோம், இல்ல இந்த 60யை 2ஆல் டிவைட் பண்றோம், ஒரே ஆன்சர் தான் வரும். அதுதான் HCF. அதே மாதிரி எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம்? 3 நம்பர் HCF கேட்டாங்கன்னா என்னது? 3ஐயும் காமனா ஒரே டயத்துல ரேஷியோ எடுக்கிறோம், அதுக்கு வர ஆன்சரா HCF. ஓகேவா? எங்க 3 HCF இந்த போட்டிருக்கோம் பாருங்க, 24, 30, 64. 3 ரேஷியோ எடுக்கிறப்ப 12, 15, 32 2ஆல மட்டும் தான் டிவைட் ஆகுது. 24, 30, 96 3ஐயும் டிவைட் பண்றப்ப 6 டேபிள்ல டிவைட் ஆகும். 6ல ரேஷியோ எடுக்கிறப்ப 4, 5, 16 3 வரும். அப்ப எல்லாமே 6ஆல தான் டிவைட் ஆகுது. ஸோ 6 தான் அதோட ஜிசிடி ஆர் HCF, ரெண்டும் அதான். எல்சிஎம்னா என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் எல்லாம் என்னென்ன வரும்ன்றத பார்க்க போறோம். அதோட மல்டிபிள்ஸ் தான் என்னன்னா, அந்த நம்பரை இப்ப ஏதோ ஒரு நம்பர் 30ன்னு வச்சுக்குவோம். இதோட மல்டிபிள்ஸ் என்னென்ன வரும்னு நான் பாக்குறப்ப என்ன சொன்னேன்? டேபிள்ஸ் வச்சு 30, 60, 90, 120ன்னு சொன்னா அது அப்படி இல்லையா? ப்ராப்பர் டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, 30யோட எந்த இன்டீஜர் மல்டிப்ளை பண்ணாலும் அதுக்கு வரதுதான் ப்ராப்பரான மல்டிபிள். அதாவது நம்ம 1, 2, 3ஆல மல்டிப்ளை பண்ணி போடுறோம்ல, அதுதானா? ஓகேவா? உங்களுக்கு டெஃபினிஷனாவும் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்தா அதோட காமன் மல்டிபிள் சிலது இருக்கும். அதுல இருக்கிறதுலே லீஸ்ட் எதுவோ அதுதான் எல்சிஎம். ஆனா அதை நம்ம எப்படி பண்ணுவோம்? அதே மெத்தட் தான், ரேஷியோ தான். 12, 13 கொடுத்தா ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோம்னா 2:5. கிராஸா மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரே வேல்யூ வரும். அது என்ன வேல்யூ? 60. இதுக்கே எல்சிஎம் கேட்டாங்கன்னா அப்படியே டிவைட் பண்ணும். 12/2 6, 30/5 6. இது என்னது? ஜிசிடி ஆர் HCF. ஓகேவா? கிளியரா இருக்கும்னு நம்புறேன். இப்போ நம்ம கிளாஸோட ஹைலைட், 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறது எப்படி? அதுதான் டைம் அண்ட் ஒர்க்ல தேவைப்படும். படகுன்னு ஏபிசின்னு 3 கொடுத்துருவான். 3க்கு தெரிஞ்ச வேல்யூனா நம்ம சடன்னு எடுத்து விட்டு போயிடலாம். எக்ஸாம்பிளுக்கு 20, 30, 40 இந்த 3க்கும் எல்சிஎம் எடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வித்த தெரிஞ்சவன் 120ன்னு போட்டுருவான். நமக்கு ரேஷியோ மெத்தட் தான் தெரியுதுலே வச்சுக்குவோம். நீங்க குவாட்ராட்டிக் நிறைய பண்ணீங்கன்னா எல்சிஎம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, இது 3லையுமே மல்டிபிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் வர மல்டிபிள் லீஸ்ட் மல்டிபிள் 120 தான். ஓகே, எல்சிஎம் நம்ம
டைரக்டா போடலாம். மெத்தட் படி போடுறோம், நம்ம கான்செப்ட் படி போடுறோம்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டா எடுக்கணும். 20யும் 30க்கும் எல்சிஎம் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்ப என்ன வரும்? 2:3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 60. அப்புறம் என்ன பண்ணணும்னா இங்க வந்த எல்சிஎம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் 40க்கும் மிச்சம் இருக்கிற நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். அது என்னது? 3:2. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 120. இதுதான் இங்க வரும். இப்ப 4 நம்பர் இருக்கு, அதுக்கு எப்படி வரும்னா 20, 30, 40, 50. இப்ப 4 நம்பர் இருக்குன்னா இந்த 2 நம்பருக்கு எடுப்போம், 60 வந்துரும். அடுத்து இந்த 2 நம்பருக்கு எடுக்கிறோம், 120 வந்துரும். அடுத்து 120க்கும் 50க்கும் எல்சிஎம் எடுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்து 120க்கும் 50க்கும் ரேஷியோ எடுக்க போறோம். அதாவது ஒண்ணா முடிச்சுட்டு வரணும். அடுத்து 120 50க்கும் எடுக்கிறப்ப 12:5. அப்ப ஆன்சர் என்னது? 600. சோ இந்த 3க்கும் வர ஃபர்ஸ்ட் லீஸ்ட் காமன் மல்டிபிள் 600 தான். நீங்க செக் பண்ணிக்கலாம். நார்மலா அந்த எல் ஷேப் போட்டு செக் பண்ணாலும் ஓகே, இல்ல உங்க மெத்தட் எது இருந்தோ அதுல செக் பண்ணாலும் ஓகே. சோ மோர் தென் 2 நம்பர் கொடுத்து அதுக்கு எல்சிஎம் எடுக்க சொன்னாங்கன்னா இப்படிதான் எடுக்கணும். ஓகே, எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டோம் நம்புறேன். ஐயோ, ஒண்ணு மறந்துட்டோம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் மொத இன்ட்ரடியூசிங் வீடியோ போர்ட் மாஸ் இதுதாங்க வச்சு செய்யும் நம்மளோட 1 மார்க்க. இந்த 1 மார்க்கால ஃபெயில் ஆகுறது, 1 மார்க்கால 6 மாசம் எஸ்பி போகாம இருக்கிறது, இந்த நிலைமெல்லாம் நிறைய பேத்துக்கு நடக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்ல வரதான். வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்தவன் கூட பொழைச்சிருவான். ஆனா அந்த 1 மார்க்ல வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் 1 மார்க் கம்மியா வாங்குவான் பாத்தீங்களா, அவன் எல்லாம் 1 வருஷம் கஷ்டப்படணும். இந்த 1 மார்க்னால போச்சுன்னு நினைச்சா அவன் எவ்வளவு பாவம், யோசிச்சு பாருங்களேன். அதுதான் போர்ட் மாஸ் செய்யும். பிராக்கெட் தான் பிராக்கெட்டை பண்ணணும்னு அர்த்தம் இல்ல, பிராக்கெட் உள்ள பண்ணணும். ஓகேவா? ஓ ஃபார் ஆஃப் இல்லைன்னா ஆர்டர். ஆஃப்னா எந்த ஆஃப்? டைரக்டா ஆஃப்னு போட்டு முன்னாடியோ பின்னாடியோ டிவிஷன் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் பண்ணணும். ஓகேவா? ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, எக்ஸ் கியூப், அந்த ஃப்ராக்ஷனு, அதெல்லாம் தான் ஆர்டர். இது டிவிஷனு, இது நார்மல் மல்டிப்ளிகேஷன். இல்லைன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க இந்த பிராக்கெட் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் மல்டிப்ளிகேஷன் தான். இது அடிஷன், இது சப்ராக்ஷன். எப்பவும் எப்படிதான் போகணும்? லெஃப்ட் டு ரைட்டா பண்ணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் உள்ள இருக்கிறத பண்ணும், அடுத்து ஆஃப் இருந்தா ஆஃப் பண்ணும், அடுத்து டிவிஷன் இருந்தா டிவிஷன் பண்ணும், மல்டிப்ளிகேஷன் இருந்தா மல்டிப்ளை பண்ணும், அடிஷன் இருந்தா அடிஷன் பண்ணும், சப்ராக்ஷன் இருந்தா சப்ராக்ஷன் பண்ணும். இதுதான் முதல் வீடியோலையும் சொல்லி இருப்பேன். ஓகே, ரிவிஷன் முடிஞ்சு. நாளை முதல் லைவ் 6:45க்கு லைவ். ஓகேவா? எல்லாரும் வந்துருங்க. நாளைக்கு சிம்பிளிபிகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? முடிச்சுக்கலாமா? ரிவிஷன் எவ்வளவு நேரம் போச்சுன்னு தெரியல. 30 மினிட்ஸ் தானா? 6 வீடியோ 30 நிமிஷத்துலதான் எடுத்திருக்கணும். சரி, ஓகே. வேற ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு லைவ் 6:45 to 7:30 இருக்கும்னு நினைக்கிறேன். டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின் நிறைய இருந்தா டைம் எக்ஸ்ட்ரா போகும், கம்மியா இருந்தா முன்னாடியே முடியும். ஓகேவா? நாளைக்கு சிம்பிளிபிகேஷன் லைவ் 6:45க்கு வந்துருங்க.